தமிழ் எஃப்ஆர்எஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கும் அந்த மாதத்தை ரமலான் மாதம் என்று தமிழ்நாடு, இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் அதை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அந்த ரமலான் மாதத்தை பற்றி இன்று உங்களிடம் சிறப்புரையாற்ற சகோதரி அஷீனா பர்வீன் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் அஷீனா பர்வீன். வணக்கம். இஸ்லாத் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பட்டய படிப்பில் பதிவு செய்து அந்த பட்டம் வாங்கியிருக்கிறார். ரமலான் மாதத்தின் நோன்பின் மாண்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நமது நேயர்களுக்கு பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். فقد قال الله تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس. قال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதின் முத்திரையை முதுகிலே சுமந்து இறையோனின் இறைமறையை கல்பிலே சுமந்த முத்து நபியா எம் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்களை விட மற்ற சில விஷயங்களை மேம்படுத்தி வைத்திருக்கின்றான். மனிதர்கள்ல நபிமார்களையும் நல்லோர்களையும் மேம்படுத்தியதை போல மற்ற வேதங்களை விட அல் குர்ஆனை மேம்படுத்தியதை போல அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய 12 மாதங்களில் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தாலா மிகவும் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தாலா நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். நோன்புன்றது ஒரு சாதாரணமான அமலா? நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு இந்த நோன்பு. நாளை மறுமையில் நம்மளுடைய அந்தஸ்துகளை எண்ணிலடங்க முடியாத அளவு உயர்த்தக்கூடிய, அல்லாஹ்வால இதுக்கு இவ்வளவுதான் கூலின்னு சொல்லி வரையறுக்கப்படாத ஒரு ரகசியம், ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த ரமலானுடைய இந்த நோன்பு. சுலைமானுல் ஜனீன்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம் இருந்தாங்க. பாடம் நடத்துவதுல கைதேர்ந்த இமாம். அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து கேக்குறாங்க, யா இமாமே, என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமான சிறிய பாவங்களை செஞ்சிட்டு இருக்கேன், அந்த பாவங்களை விடுவதற்கு எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்களேன்னு கேட்க அந்த இமாம் உடனே பதில் சொல்றாங்க, நீங்க நோன்பு வச்சுக்கங்க. அவர் போய் இன்னொரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யா இமாமே, என்னுடைய வாழ்க்கையில அதிகமான வறுமை இருக்கு, நான் வறுமையினுடைய கோர பிடியில சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன், அந்த வறுமையிலிருந்து விடுவிக்க கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்க அதுக்கும் அந்த இமாம் சொல்றாங்க, நீங்க நோன்பு வச்சுக்கங்கன்னு. இத பார்த்துட்டு இருந்த அந்த வகுப்புல இல்ல ஒரு மாணவன் எழுந்து அந்த இமாம் கிட்ட கேக்குறாரு, என்னுடைய ஆசிரியரே, நான் அதிகமா படிக்கணும், எனக்கு நல்ல அறிவு வளரணும், எனக்கு ஒரு அமலை நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்க அதுக்கும் அந்த இமாம் நீங்க நோன்பு வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு மாணவர் எழுந்து, என்னுடைய ஆசிரியரே, நான் அதிகமான நன்மைகளை பெற எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்களேன்னு கேட்க அதற்கும் அந்த இமாம் அதே பதிலை சொல்ல, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு மாணவர் இருந்து கேட்கிறாரு, என்னுடைய கண்ணியமிக்க ஆசிரியரே, கேள்விகள் பலவாக இருக்கும் பொழுது பதில் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வியை கேக்குறாங்க, ஆனா நீங்க ஒரே அமலை சொல்லி கொடுக்குறீங்களே, இது எப்படி சரியாகும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த இமாம் சொல்றாங்க, என்னுடைய அருமையான மாணவனே, இது என்னுடைய பதில் இல்லை, இது நம்மளுடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த ஒரு அழகான நடைமுறை. நாம பகலெல்லாம் நோன்பு வச்சு
பசித்திருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனைகள் விழித்திருக்கு. நம்ம எப்போ வயிறு முட்டை உணவு உண்றோமோ அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் உறங்கிவிடும். அதனால நம்மளுடைய அறிவும் மழுங்கிவிடும். இந்த நோன்பை நம்ம நோக்குறதுனால நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்துவதால் பாவங்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வருது. நம்ம நோன்பு வைத்து அதிகமாக அமல் செய்வதனால அல்லாஹ்வினுடைய பிரியமும் நமக்கு கிடைக்குது. அதனால் நம்மை விட்டு வறுமை நீங்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அருமையான மகளும் பெருமானாருடைய அருமையான மனைவியுமான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தவறு செஞ்சதுனால ரசூலுல்லாஹ் அவங்க மேல அதிகமா கோவப்பட்டு ஒரு தலாக் விட்டுருவாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரையில 3 தலாக் சொன்னாதான் அவங்கள நிரந்தரமா பிரிய முடியும். ரசூலுல்லாஹ் ஒரு தலாக் விட்டுருவாங்க. இந்த விஷயம் நடந்த உடனே வானிலிருந்து இறங்குகிறார்கள் வானவ தூதர் கோமான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இறங்கி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு உங்களுடைய இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். உங்களுக்கு உங்களுடைய இறைவன் ஆர்டர் போட்டிருக்கா. என்ன ஆர்டர் அப்படின்னா, ஹப்ஸா அலியை மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் தாலா உங்களுக்கு கட்டளையிடுறான். ஏன்னா ஹப்ஸாவை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனைவிமார்களையே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய பெண்மணி இந்த ஹப்ஸா தான். அதிகமாக தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பெண்மணியும் இந்த ஹப்ஸா தான். நாளை மறுமையில் சுவனத்தில் உங்களுடைய மனைவிகளில் ஒருவரும் இந்த ஹப்ஸா தான். அல்லாஹ் தாலா ஹப்ஸா அலியை நேசித்ததற்கான முதல் காரணம் அவர்கள் அதிகமான நோன்பாளியாக இருப்பதுதான். அல்லாஹ் தாலா நோன்பாளின் மீது எந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்கான்னு சொன்னா, நம்ம பகலெல்லாம் நோன்பு நோற்று வயிறு பசிச்சிருக்கிறதுனால தண்ணி எதுவும் குடிக்காததுனால நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு லேசான துர்வாடை வீசும். அந்த துர்வாடைய அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஒரு ரீஹுல் மிஸ்க், கஸ்தூரி மணத்தை விட அந்த நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை மிகவும் விருப்பமானது. அன்பானவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் தாலா இந்த நோன்பை எதுக்காக கடமையாக்கி இருக்கான்? பசியை உணர்வதற்காகவா? ஏழைகளுடைய கஷ்டத்தை நினைச்சு பார்க்கணுன்றதுக்காகவா? அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், லஅல்லகும் தத்தகூன், உங்களை தக்குவாதாரிகளாக இறை அச்சமுடையவர்களாக மாற்றுவதற்காகவே நாம் உங்கள் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம்.